ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஆஷ்விக் ரொம்ப குஷியாக இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் இப்போது படிக்க போகிறாரு. அவருக்கு இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை பார்த்தாலே போதுங்க, ஒரு மாதிரி குஷி ஆகிடுவார். படிக்க போகிறோங்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. நான் கூட ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிச்சா பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். இங்கே பாருங்கள், கார்டு நான் கீழே வச்சுருக்கேன். இங்கே அந்த கார்டை எப்படி பார்த்துட்ருக்காருன்னு. கார்டு காமிக்க போகிறேன்னதுமே அவருக்கு ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டே வந்துருச்சு. இப்போ 3.5 months ஆகுது. நான் 3 monthsலேருந்து இந்த கார்ட்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாரு. 3 months ஓல்டு பேபிக்கு கார்டு எப்படி காமிக்கணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ளாஷ் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளாஷ் ஒரு கேமராவில் ஃப்ளாஷ் எப்படி வரும் அந்த மாதிரி தான் நம்ம காட்டணும். ஒரு ஃப்ளாஷ் ஆகிற செகண்ட் தான் நம்ம இந்த கார்டை காமிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் 3 months ஓல்டு பேபிக்கு நம்ம அப்படி காட்டக்கூடாது. காட்டினோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப் டு 3 monthsலேருந்து அப் டு 6 months வரைக்குமே நம்ம இந்த மாதிரி ஹை கான்ட்ராஸ்ட் கார்டு தான் காமிக்கணும். ஹை கான்ட்ராஸ்ட் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ன் பேபிஸ்க்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 6 months வரைக்குமே அவங்களுக்கு நல்லா தெரிகிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறமா ரெட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி கார்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு காமிக்கும்போது அவங்களோட விஷுவல் பவர் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கிறத விட நம்ம ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அவர்கிட்ட நினச்சி சிரிச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸுமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும் பேபிஸ்கிட்ட. அதே மாதிரி ஒரே மாடுலேஷனில் பண்ணாமல் நம்ம வாய்ஸில் டோனில் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப் அண்ட் டவுனாக போகணும், பாடணும், ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறது, அப்புறம் திடீர்னு குரல் மாற்றி பேசுகிறது, லைக் மியாவ் 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 மியாவ். இப்போ பார்த்தீங்களா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது வேறு ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு டூ தட். அதுதான் நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றி மாற்றி பண்ணும்போது, காலை தூக்கிட்டு இருக்காரு, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது, வாய்ஸ் டோனில் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது குழந்தைங்களோட அட்டென்ஷனை ஈஸியாக சீக் பண்ணலாம். இப்போ பேச ட்ரை பண்ணுறதுனால வாணி ஊற்றிட்டுருக்கு. 3.5 monthsலேயே இவர் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு நல்லா புரியுது, நாங்கள் சொல்கிறது அவருக்கு நல்லா புரியுது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்ட போகிறாங்களா, மசாஜ் பண்ண போகிறாங்களா, இல்லை குளிப்பாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஹை கான்ட்ராஸ்ட் ஃப்ளாஷ் கார்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதை சும்மா வெறுமனே காமிக்காமல் நம்ம இது ரிலேட்டடாக ஏதாவது நம்ம பேசணும், இல்லை பாடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அது பேசும்போது பாடும்போது நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இந்த கார்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அவர் அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்டை எடுத்துக்கோங்களேன். இது ஒரு பிளான்ட்டு, இதில் லீவ்ஸ் இருக்குது, ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஃப்ளவரோ இருக்குது. ஓகேவா? இதை பற்றி நம்ம சொல்லும்போது ஹி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், லைக் இது இலை, இது ஸ்டெம்மு, இது ஃப்ரூட்டு. அது நம்ம எய்ம் கிடையாது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போகிறதே கிடையாது. நம்மளோட எய்ம் என்னென்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் விஷுவல் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ எப்படி காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்டு ஈவினிங் காமிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கக்கூடாது குழந்தைங்க பிரெயினை. ஸோ ஒரு கார்டு அப் டு 1 minute வரைக்கும் நீங்கள் காமிக்கலாம். அதாவது சின்ன பிள்ளைங்கிறதுனால அப் டு 6 months நம்ம கார்டை ஃப்ளாஷ் மாதிரி காமிக்கக்கூடாது. இப்படி நான் காமிக்கிறேன் அப்படின்னா இந்த கார்டை அவங்க மேக்ஸிமம் 1 minute தான் நான் அவங்களுக்கு இந்த கார்டை காமிக்கணும். ஓகேவா? 5 to 6 minutes தான் இந்த லேர்னிங் செஷன் இருக்கணும். ஸோ அப் டு 6 cards வரைக்கும் நான் காட்டலாம். ஓகேவா? ஒரு கார்டு 1 minute, அப் டு 6 cards வரைக்கும் 6 minutesக்கு காமிக்கலாம். அதுவே கொஞ்சம் அதிகம்தான். அதாவது நீங்கள் இடையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ குழந்தைங்க அதை நல்லா பார்க்குறாங்களா, கார்டை உத்து பார்க்குறாங்களா, நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களா, சிரிக்கிறாங்களா, என்ஜாய் பண்ணுறாங்களா, காலெல்லாம் உதச்சிக்கிறாங்களா, கையை உதைக்கிறாங்களா. அதே மாதிரி நம்ம கார்டை இப்படி மூவ் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நான் கார்டை மூவ் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தலையை மூவ் பண்ணி பார்க்குறாங்களா, இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம 6 minutes வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அலறாங்க, இல்லை அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அட்டென்ஷன் எப்போ இருக்கோ அப்போ பண்ணுங்கள்.
ஓகேவா? ரொம்ப வந்து பேர்டன் கொடுக்க வேணாம் அவங்க பிரெயினுக்கு, லிட்டில் பிரெயினுக்கு. ஜஸ்ட்டு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே வந்து வில் இம்ப்ரூவ் தேர் விசுவலைசேஷன் ஸ்கில்ஸ். பட் நம்ம வந்து அடிஷ்னலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஹை கான்ட்ராஸ்ட் கார்ட்ஸ் வந்து காமிக்கலாம். அதுவும் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸ்க்கு தான் காமிக்கணும். ஒரு கார்டு வந்து மேக்ஸிமம் 1 மினிட்டுக்கு தான் காமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் 3 கார்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து 3 இமேஜஸ் காமிப்பேன், ஈவினிங் வேறு 3 இமேஜஸ் வந்து காட்டுவேன். ஓகேவா? 3 மினிட்ஸ் செஷன் தான். அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து 1 வீக்குக்கு வந்து அதே கார்டு தான் ரிப்பீட்டடாக காமிச்சிட்ருப்பேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காது. அதே மாதிரி ஒரு கார்டை பற்றியும் ஒரு சாங்கோ இல்லை எனக்கு தெரிஞ்சது தமிழ், இங்கிலீஷ் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நான் பாடுவேன். பாடும்போது அவர் ஆக்சுவலி அந்த நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷன் ப்ளஸ் நம்ம அம்மா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க பாடுறாங்கங்கிறத ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுவார். ஓகேவா? இப்போவும் ஹீஸ் வெயிட்டிங் ஆக்சுவலி. ஸோ நான் ஃபர்தர் டிலே இல்லாமல் கண்டினியூ பண்ணுறேன். நான் இதை எப்படி பாடுறதுன்னு காட்டுறேன். ஓகேவா? லிட்டில் பிளான்ட் ஐ எம் அ லிட்டில் பிளான்ட். Little plant I am a little plant. I have leaves, I have stem, I have leaves, I have stem, I have root, I have fruit, I have root, I have fruit. What do you want, baby, what do you want? You can take it, you can take it. Plant says hello. Hello Ashvik, hello Ashvik. Plant says hello, hello Ashvik. See how he is responding. I'm going to continue in Tamil also. சின்ன செடி நான் நான் ஒரு பழச்செடி, நான் ஒரு பூச்செடி. இலைகள் இருக்கு என்னிடம், காய்கள் இருக்கு என்னிடம், கனிகள் இருக்கு என்னிடம். உங்களுக்கு என்ன வேண்டும் செல்லம்? உங்களுக்கு என்ன வேணும்? செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? தாராளமாக எடுத்துக்கோங்க. ஹலோ அஸ்விக், ஹலோ அஸ்விக். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் கார்டு மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து டார்டாய்ஸ் கார்டு, சாரி தலைகீழ இருக்குது, டார்டாய்ஸ் கார்டு. ஓகேவா? இந்த டார்டாய்ஸ் கார்டு காமிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்ல போகிறேன். ஆமை தி டார்டாய்ஸ். கதை கேளு முயலாம கதை கேளு முயலாம கதை கேளு. முயல் வேகமாக போகும் செல்லும். ஆமை மெதுவாக தான் போகும். ஸ்லோலி தான் போகும். முயல் போய் ஆமை கிட்ட பெட்டு கட்டின கதை கேளு முயலாம கதை கேளு. ரேசுத்தான் வச்சுக்கலாம் முயல் ஆமைகிட்ட சொன்னது. ரேசுத்தான் வச்சுக்கலாம் முயல் போய் சொன்னது. ஆமை ஓகே சொன்னது, ஆமையும் ஓகே சொன்னது. ரேஸ் டேவும் வந்தது. முயல் தானே வேகமாக ஓடித்தான் போச்சுது. ஓடி போன கர்வத்தில் மரத்தடியில் தூங்குச்சு. நம்ம ஆமை தான் ஹீரோ ஆச்சே. ஆமை எப்படி போச்சு? மெதுவா, ஸ்லோலி. ஆமை தான் ஸ்லோவா முன்னேறி போச்சுது. கடைசியில் ஆமை தான் வெற்றி கொடியை பிடிச்சிது. தூங்கி எழுந்த முயல் தானே ஏமாந்து போனது. முயல் நினச்சிச்சு நம்ம கிட்ட ஸ்பீடு இருக்குது, நம்ம வின் பண்ணிடலான்னு. ஆனால் ஃபைனலி ஸ்லோ அண்ட் ஸ்டடி wins the race. Clap for tortoise. Amen. I move slowly. Still slowly. Okay, next card வந்து bird card. The bird is flying high. The bird is flying high. Fly. High. Bird is flying high. The bird is flying high. Cocktail.
பர பர கோழி, பர பர மைனா, பர பர மயிலே பர, பறவையே பர பர பர, வானம் தாண்டி பர பர, எல்லைகள் இல்லை பர பர. Bird is flying high, the bird is flying high, fly fly fly, high high high. Next card, fish card. Fish card அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். Fish fish fish, fish fish fish, fish fish fish, fish fish fish. I am a fish, I am a fish, I can swim, I can swim, I live in water, I live in water, I am a fish, I am a fish. Fish mean machli, fish mean machli. I am a fish, I am a fish, I can swim, I can swim, I live in water. Fish fish fish, fish fish fish, fish fish fish, fish fish fish. சாரி, எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால வாய்ஸ் மாடுலேஷன் சரியாக வர மாட்டேங்குது. பட் இந்த வாய்ஸ் மாடுலேஷன்னால தான் அவருக்கு வந்து ஃபிஷ் கார்டு வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேட் கார்டு. ஹலோ, ஐம் அ கேட். பூனை, கேட் கிட்டன். பூனை பூனைக்குட்டி. பில்லி, மியாவ் மியாவ் பூனை, மியாவ் மியாவ் பூனை, மியாவ் 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 மியாவ். பூனை எப்படி கத்தும்? மியாவ் மியாவ். I am a cat, I am a cat, cat cat kitten, cat cat kitten, cat. Meow meow meow. Next card is puppy. I am a puppy, my name is Charlie. I am a puppy, my name is Charlie. Young one of dog called puppy. Young one of dog called puppy. I am a puppy, my name is Charlie. I am your pet, I want to be your friend. I am a puppy. தோ தோ நாய்க்குட்டி, துள்ளி வா நாய்க்குட்டி, கழுத்தில் மணியை கட்டுவேன், கறியும் சோறும் போடுவேன், இரவில் இங்கே தங்கிடு, எங்கள் வீட்டை காத்திடு. See how he is enjoying. இன்னமும் காட்டினா கூட அவர் பார்க்க ரெடியாக இருக்கார். பட் அவரை ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேணான்ட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறதுனால டெய்லியும் நான் வந்து 2 செஷன்ஸ் வந்து இது பண்ணுறேன். மார்னிங் 5 minutes, ஈவினிங் 5 minutes. நீங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 minutesக்கு மேலே இது பண்ண வேணாம். கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். நான் எதுவுமே இதில் எடிட் பண்ணல. என் குழந்தைக்கு எப்படி காமிப்பனோ அதை தான் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணதுனால டைமிங் நோட் பண்ணல. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் நீங்கள் வந்து காமிக்கும்போது டைமிங் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்ஸும் காமிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ அதை வந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை மிக்ஸ் பண்ணியோ எப்படி வேணாலும் பாடலாம். ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் நம்ம கார்டை மூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா, என்ஜாய் பண்ணுறாங்களான்னு நோட் பண்ணுறது. இவ்வளோ தாங்க விஷயமே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செல்லக்குட்டிக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.